அன்புள்ள சகோதரர்களே, அந்த வாக்கியமூனை தவிர எதுக்கு பதில் சொல்லலைன்னு சொன்னேன். லிஸ்ட் வேணாலும் கேளுங்க, கேட்கவும் இல்லை, பதிலும் சொல்லலை. மீண்டும் அதை நினைவுபடுத்துகிறேன். அடுத்து ரட்சிப்பு குரான்ல இருக்குது, பைபிள்ல இருக்கு, குரான்ல இல்லைன்னாங்க. என்ன ரட்சிப்பு இருக்குன்னா யாருக்கு விளங்கு? என்ன விவாதம் பண்றீங்க? அதை வச்சு இப்படி இறைவேதம் ப்ரூவ் பண்றீங்கன்னு கேட்டோம், பதில் இல்லை. மன்னிப்பு குரான்ல இல்ல, பைபிள்ல இருக்குன்னீங்க. அது என்ன மன்னிப்பு இருக்குன்னா என்ன? அதை வச்சு இறைவேதம் எப்படி நிரூபணம்னா பதில் சொல்லலை. அது மாதிரி சாத்தானின் வசனம் அவர் 10,000 சொன்னார், 8,000 சொன்னார், எடுத்து வச்சு வாதம் பண்ணுங்க அப்படின்னும் அதுக்கு பதில் இல்லை. இதை முதல்ல பதிவு பண்ணி கொடுக்குறோம். சொல்லுங்க. Initially, we asked them for the proof from the Bible. We asked them the questions in the Bible. They said they are ready to give, but we are recollecting the same questions since morning. They haven't answered that. And apart from that, they have talked about sin, salvation, and forgiveness. From yesterday, we are eager to know what do you mean by sin, salvation, and forgiveness, and how do you say that is evidence to prove that Bible is God's word, and you say that is missing in the Quran. So that is relevant to the topic. Just place that. Then we'll continue our debate into that. First, let us understand. Then we'll put questions on that one. Now, the other brother told about satanic verses. He said he quoted few scholars and said this scholar has rejected 3, 4, and he is giving the list. We wanted to know the text. We wanted to have the text as to what all is rejected. Then we can continue with the argument. அடுத்ததாக சுன்னத்தை கத்தனா பண்றது சைத்தானுடைய செயல்னு குர்ஆன்ல இருக்குது. உறுப்பை சிதைக்கிறது. முகமது மாத்தி சொன்னாருங்கிறீங்க. அதுக்கு தெளிவா பதில் சொல்லியாச்சு. அது ஆபிரகாம் பின்பற்ற சொல்லுகிறது. ஆபிரகாமுடைய வழிமுறை இதுதான் என்று எங்க நபி சொன்னாரு. இது விதிவிலக்கு. எந்த ஒண்ணுக்கு விதிவிலக்கு இருக்குது? தாய் தந்தைக்கு பிறப்பாங்க என்பதிலிருந்து இயேசு கூட என்ன செய்யறாரு? குர்ஆன்ல விதிவிலக்கு கூடப்பட்டிருக்கிறாரு. ஸ்திரீ இடத்திலே பிறந்தவன் சுத்தமாய் இருப்பது எப்படின்னு பைபிள்ல வருத. அதன் அடிப்படையில் இயேசு சுத்தமானவர்னா நீங்க பைபிளை நிராகரிச்சுட்டு சொல்றீங்களா? இவ்வளவு எவிடன்ஸோட சொல்லி இருக்கிறேன். சொன்னதை சொல்லலைங்கிறது ஒரு விவரமா சொல்றாங்கன்னு பாருங்க. சொன்னதை நாங்க ஞாபகம் வச்சுட்டு தான் சொல்றோம். அதுக்கு சொல்லியாச்சு. அடுத்து இந்த குருடன் விஷயத்துக்கு விளக்கம் சொன்ன உடனே என்ன செய்யறாரு? இது முரண்கிறாரு. குரான் எந்த குரான்ல குருடன் சொல்லுவோம் அந்த குரான் விளக்கம் சொல்லிடுது, கருத்து குருடன் சொல்லி. அப்ப என்ன செய்யறாருன்னா, நாங்க சொன்னா மட்டும் விளக்கம் சொன்னால் ஏத்துக்கிற மாட்டேங்கிறீங்க, நீங்க மட்டும் குருடனுக்கு விளக்கம் சொல்லுவீங்களாண்டாங்க. நீங்கள் விளக்கம் சொல்லுங்க. இதுக்கு என்னது? அங்கவீனம் உள்ளவன், குருடன், சப்பானி, ஒன்னொன்னு விளக்கம் சொல்லுங்க. சப்பானி குறுகின உறுப்பு, நீண்ட உறுப்பு, கால் ஒடிஞ்சவன், கை ஒடிஞ்சவன், பூனை, குள்ள, பூவிலிருந்த கண்ணன், சூரியன், அசுருள்ளவன், விதை நசுங்கினவன், அங்கவீனம் உள்ளவன், இவன் எல்லாம் என்ன கருத்தருடைய சபைக்கு வரக்கூடாது, விதை அடிக்கப்பட்டவன், கோஷம் அறுபட்டவன் எல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னீங்களே. இதுக்கு இதே மாதிரி விளக்கம் சொல்லுங்களேன். எங்க சொன்னீங்க விளக்கம்? நாங்க சொன்னா ஏத்துக்கிற மாட்டோம்னு சொல்லவே இல்லையே. சொல்லுங்க விளக்கம். நாங்க குருடனுக்கு கருத்து குருடன் சொல்லிவிட்டோம். நாங்க சொன்னா ஏத்துக்கிற மாட்டீங்க, நீங்க சொன்னா ஏத்துக்கிற மாட்டோம். நீங்களும் சொல்லுங்களேன். சொல்லல. They asked about circumcision, and they mentioned that it is mentioned in Quran that changing the form what Allah has given is satanic. We very well told them the answer that it is a tradition of Ibrahim alayhi salam, and if when you read this Quran verse, you should assume that this is an exception. Just like how we believe in the Quran that Jesus, Prophet Isa alayhi salam, was not born to any parents. So we believe that he is not born to parents. And also in the Bible you have written that Jesus is born to. How come people born to women become clean? So you have raised a question that you also assume that is an exception. You are treating Jesus, you are placing him in the list of exception, and why is it hard for you to understand? Similarly, in the figuratively, whatever is mentioned in the Quran about the blind, people being blind, right? So you said we are giving our own explanation. We are not giving our explanation. We are telling you that there is a verse in the Quran, read in the verse. Now, if you have to answer it, you have to be ready to answer about the list, whatever is mentioned in the Leviticus: lame, the squint guy, testicles broken, scabies, cupped, skin diseases, flat nose. How come these people are not able to enter into the church? So is it for the bread? Is it figurative or is it direct meaning? You should explain your Bible verses now. அடுத்து அல்ஹம்து அத்தியாயத்திற்கு அதுக்கு விளக்கம் கொடுத்தோம். நபியுடைய விளக்கத்தை சொன்னோம். உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அம்மா இம்மான்னு சொன்னமே தவிர புரிந்து கொள்வதற்கு தான் நபி விளக்கம். இது நாம் இறைவனை புகழ்கிற வார்த்தை, இது நாம் இறைவனிடத்திலே கோரிக்கை வைக்கிற வார்த்தை எங்க நபி விளக்கிட்டாங்கன்னு சொன்ன பிறகு என்ன செய்யறாரு? அம்மா இங்கே வாங்க, ஸ்கூல் புஸ்தகங்கிறாரு. அந்த அளவுக்கு இருக்கு புரிஞ்சுக்கிட்ட தன்மை. அடுத்து டெக்னீஷியன் விளக்கம் இருக்கு, ஏத்துக்கிறங்க. டெக்னீஷியன் விளக்கம் எங்கிறாரு? சொல்லுங்க, எந்த வசனத்துக்கு வேணும் சொல்லுங்க, டெக்னீஷியன் விளக்கம் தர்றோம். அது வாலிமா கேட்கறீங்க, அது எது கேட்கறீங்க? உங்களுக்கு எதுக்கு வேணும்? எந்த வசனத்துக்கு உங்களுக்கு டெக்னீஷியன் விளக்கம் வேணும்னு லிஸ்ட் போட்டா சொல்லிட்டு தானே இருக்கிறோம். எந்தெந்த வசனத்திற்கு உங்களுக்கு டெக்னீஷியன் விளக்கம் வேணும், அந்த வசனத்துக்கு டெக்னீஷியன் விளக்கத்தை எடுத்து போடுவோம். அதை டிசைட் பண்ணி பதில் சொல்லுங்க. அதான் அதுக்கான பதில். அதுக்கப்புறம் பால் குடிச்சா மட்டும் கணவன் மனைவினா சேர்ந்தா தான் உறவு வருங்கிறீங்க, பால் குடிச்சா வருங்க, இது ரெண்டையும் ஒப்பிடுறாரு. கணவன் மனைவி மேட்டரும் தாய் புள்ள மேட்டரும் ரெண்டு ஒன்னா. கணவன் மனைவின்னா அவங்க அந்த உடல் ரீதியா இணைஞ்சா தான் கணவன் மனைவியா நெசமா ஆவாங்க.
அதுக்கும் எதையும் ஒப்பிடுறாரு, ஒரு பெண்ணிடத்துல தாய் ஒரு குழந்தை போய் பாலை குடிக்குத அதை ஒப்பிடுறாரு. பால் குடிக்கிறதும் பாலை மட்டும் அருந்தக்கூடிய அந்த பருவத்தில் ஒரு குழந்தை ஒரு பெண்ணிட்ட பால் குடித்து விட்டால் அந்த தாயுடைய தன்மைகள் எல்லாம் அந்த அம்சங்கள்லாம் அவள்கிட்ட வருது. தாயினுடைய ஒரு அங்கமாக, எப்படி உள்ளுக்குள்ள வயிற்றுல இருந்தால் 2 வகையில அவன் அங்கமாகிறான். வெளியில வந்த பிறகு ஒரு தாயிட்ட போய் இன்னொரு பொம்பளைகிட்ட பாலை குடிச்சான்னு சொன்னா அவளுடைய ரத்தம் எல்லாம் சேர்ற காரணத்தினால புள்ள சேருது, அந்த புள்ளையிட வயிற்றுக்குள்ள பால் போகுது. அது மாதிரி அங்கேயும் போகணும். ரெண்டையும் அப்படி சம்பந்தம் இல்லாத கூட கம்பேர் பண்ணிட்டு என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது என்பதை நம்ம அதுக்கு சொல்லிக் கொள்கிறோம். அடுத்து மருமகன்றது அந்த காலத்துல அப்பதான் நினைச்சாங்க. அந்த காலத்துல நினைச்சது மாத்தன முகமது வந்தாரு. அந்த காலத்துல கல்லை தான் கடவுள் நினைச்சாங்க. அந்த காலத்துல உள்ள எத்தனை வழக்கங்களை 23 வருஷத்துல நபிகள் நாயகம் கடைசி வருஷம் வட்டி வாங்கிட்டு இருந்தாருங்க. நபிகள் நாயகத்துடைய கடைசி வருஷத்து தடுக்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் வாங்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. குரான் எப்ப சட்டம் போட்டு விடுகிறது அப்பதான் நீங்க பேசணுமே தவிர, இஸ்லாமிய பார்வையெல்லாம் நீங்க சொல்லணுமே தவிர, நீங்க அந்த அவனுடைய எதிரிகள் பயன்படுத்தின அடிப்படையில் பேசக்கூடாது. முன்னாடி சொல்லத்தான் செஞ்சாங்க, நபியுடைய மகன் சொன்னாங்க, அது நாங்களே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது ஆதாரமா காட்டக்கூடாது. அடுத்தது என்ன சொல்றாருன்னு கேட்டா சூனியம். சொல்லுங்க. Dear brothers, for the explanation of Alam Surah, we have told that since Quran is telling that Prophet Muhammad is given authorization, he has been authorized to explain the Quran. He is explaining it in a beautiful way that Alam Surah can be split in 3 ways, and we gave that an explanation. And for them to understand, we gave an example. And even in that example, we are telling that look at the way how the speech is. So it is just an understanding. So he is raising the question on that one. So already it has been mentioned in Prophet's explanation. So there is no need to debate on that. We are basically giving you an example for you to easy to understand. Because we know you are grasping power. Look at the way how you are grasping things. That is the reason we wanted to make it easy for you. And they are asking about the technician. What do you want from the Quran? Tell me. What is that you wanted to know from the? What is that you wanted to know? You wanted to know about any the religious practices or whatever you ask. We have answer for that. Why do you want that in volumes and volumes? You ask any question. That is why we are here. You ask anything in the Quran, we'll answer that. So that claim itself is baseless. And also husband and wife, right? They are comparing it with mother and child. So in Islam, the suckling mother is also treated as a mother. So he is comparing it with the husband and wife, and he is correlating it here, and he is putting a knot here, which is not at all related. We are assuming the suckling mother as true mother because she is feeding milk, and the milk goes into the body, so it gets mixed in the blood. And also about the daughter-in-law, he is asking, so during that time that was in practice, that is the reason this was condemned. Prophet was sent to, remove the misconceptions of the people. He came not to, tell the same thing what the people believe. He came to refute the misconceptions of the people, like idol worship, Prophet Muhammad refuted, like the riba, the interest for money, that is also refuted. And every law is applicable only from the day when it is revealed, and not before the day when it is relieved. You don't have to go back. When the Quran was revealed, if that law is revealed, only from that day it is applicable, and don't go to the post date. அடுத்ததாக சூனியம் சம்பந்தமாக சொன்னார்கள். அதுக்கு எதுக்கு சொன்னார்கள்னா, நபியின் காலத்தில் வாழ்ந்தவர்களை சொல்லுங்க, சாத்தானின் வசனங்களுக்கு கேட்டோம்ல. அப்ப அது நபியின் காலத்தை கொண்டு நிரூபிக்க முடியலன்னு சூனியத்துக்கு வர்றாங்க. சூனியத்தை நபியின் காலத்தில் உள்ளவங்க தானே சொல்றாங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது ஹதீசுகளை பொறுத்த வரைக்கும் 3 அளவுகோல் இருக்கணும். ஒரு அளவுகோலை 3 அடையாளம் ஒரு ஆளுக்கு சொல்லணும்னு வைங்களேன், 3 இருந்தா தான் அவருன்னு சொல்ல முடியும். அப்ப ஹதீஸ் என்று சொன்னால் நபியின் காலத்தில் சொல்லப்பட்டதா இருக்கணும் 1. 2வது குர்ஆனுக்கு மாற்றமா இல்லாம இருக்கணும். நம்பர் 2வது இருக்க வேண்டும். 3வது சொல்லக்கூடிய ஆட்கள் நம்பகமானவங்களா இருக்கணும். 3 சேர்ந்தா தான் அது ஹதீஸ் ஏத்துக்குறோம். ஒரு காரணம் அதுல இல்லங்கிறதுக்காக சொன்னோம். அவர் எடுத்து வச்சு வாதிட்டாருன்னா அடுத்த காரணத்தை சொல்லுவோம். அடுத்த காரணம் இருக்குமே நாங்க சொல்லுவோம். அந்த அடிப்படையில் ஆயிஷா சொன்னாலும் இப்னு உமர் சொன்னாலும் அது குர்ஆனுக்கு மாற்றம். அந்த அடிப்படையில் நாங்கள் மறுக்கிறோம். 1986 சொன்னீங்கன்னா 86 தர்காவுக்கு போகலான்னு கூட நாங்க அதுக்கு முந்தி சொல்லியிருக்கிறோம். விளங்காத காலத்துல ஒரு விஷயத்தை குர்ஆன்ல இருந்து பார்க்காம எங்க பாரம்பரியத்தை வைத்து நாங்கள் விளங்கி கொண்டிருந்த காலத்துல சமாதி வழிபாடு, தாயத்து, தட்டு, தகடு இதெல்லாம் இஸ்லாத்துல உள்ளது என்று நாங்கள் நினைத்தோம். குர்ஆனை படிக்காத காலங்கள்ல, ஆய்வு இல்லாத காலங்கள்ல அது சொன்னது உண்மை. ஆனால் ஒரு நேயர் எடுத்து காட்டினார். குர்ஆன்ல 17:47 வசனத்துல அநியாயக்காரர்கள் தான் சூனியம் செய்யப்பட்டதாக சொல்லுகிறார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நீங்க சொல்ற இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குது என்று சொல்லி காட்டின உடனே அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. யாரு சொன்னாங்கன்னு பார்க்க மாட்டோம். குர்ஆனுக்கு மாத்தம் எந்த ஒரு வகையிலும் பிறந்தலையா, அது குர்ஆனுக்கு மாத்தமா நபி வளர்க்க மாட்டாரு, நபியுடைய வாழ்க்கையில் நடந்திருக்காது, தவறு என்று வச்சுட்டோம். 1984 இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா தாயத்து தட்டெல்லாம் நான் ஆதரிச்சு அதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு, வேணா தர்றேன். விளங்குதா? பழைய எல்லாமே பாரம்பரிய பழக்கத்தில் நாங்கள் முஸ்லீமா இருந்து கொண்டிருக்கிறோம். விளங்கி கொண்டு வரும்போது எதெல்லாம் தவறு என்று தெரிகிறதோ விட்டுருவோம். நம்பிக்கை அடிப்படையில் உள்ளது.
The next one is that they're talking about the magic influence, that the Prophet was under the magic influence, and we said in 1986 that we were in the stance that the Prophet was under the magic influence. It was in those times where there were no much researchers. No much researchers were done at that time. First of all, they have not understand the clearance of the difference between the Hadith and the Quran. Quran is the word of God. There won't be any mistakes in the Quran. In Hadith, in certain places, it has got certain qualities. In order to prove that this Hadith is correct, there are certain qualities that it has to undergo. For instance, the first one is it should be from an authentic source of Prophet's time. First one. The second quality is that the Hadith should not contradict with the Quran. It is one of those qualities. The third one is that the reliability of the person. The person who is telling this Hadith should be reliable. So when the Quran says in 1747, in Surah Bani Israel 47, that it is the evildoers who say that the Prophet is bewitched, the Prophet is under the magic, is going against. It is the one which says that it is the evildoers who say it. But the Hadith goes against this Quran. That's the reason with the second strategy, we say that this Hadith is not acceptable. In those times, we even were saying that Dargah is one of the acceptable practices. But later on, we changed after the research was done. So you don't have to go to the past. You have to see what is our stance now. அடுத்ததாக இயேசுவோட பிசாசினால அவர் தேவ மகனுங்கிற பிசாசினால் 40 நாள் சோதிக்கப்பட்டிருக்கிறாரு. கடந்த காலத்துல ஒருத்து பல மாதிரி இருக்கும். தெரிஞ்சு எதை சொல்றாங்களோ அதை ஏற்றுக்கொள்ளணும். அதையும் கூடுதலா பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 3:7 வசனத்தை பற்றி ஒரு வாதம் வைத்தார்கள். அது வாதம் வைக்கல. இதுல 13 கருத்து சொல்கிறார்கள். நாங்க அது என்ன வாதம், என்ன அதுல இருந்து என்ன சொல்ல வர்றீங்கன்னு வாதமா வைங்க. அப்பதான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். 3:7 வசனத்திற்கு என்னன்னு மொட்டையா சொன்னாங்கன்னா உங்க ஆர்குமெண்ட் அதுல எந்த விதமான கேள்வி கேட்கிறீங்க என்பதை நீங்கள் தெளிவுபடுத்தவில்லை. அதை சொல்லிக்கிறேன். Also, they said in Quran chapter 3 verse 7 that there are 13 discrepancies in the translations. Now you keep it as an argument, then we'll know whether it is valid or not. Then get into the argument. Don't simply say that there are 13 discrepancies. Tell us what you want. What is that you did not understand? You tell us, we'll teach you. And also, Jesus was also under the influence of influence of Satan for many days. So what do you assume after he is that you are also treating him as son of God? So you are also accepting that he was under the spell of magic. He was under the influence of Satan. அடுத்ததாக முகமதுடைய பெற்றோர் யாருன்னு குர்ஆன்ல இருக்கான்னு கேட்டாங்க. குர்ஆனை பத்தி என்ன விளக்கியிருக்கான்னு பாருங்க. மனிதன் என்ன செஞ்சா வழி நேர் வழி பண்ண சட்டதிட்டங்கள் கொள்கை கோட்பாடுகள் தான் குர்ஆன்ல இருக்குமே தவிர அவர் தந்தை யாரு, இந்த ஏழாவது கோலாவை பெற்றான், கோலாவை பெற்றான், கோலா நிலாவை பெற்றான், அந்த மாதிரிலாம் இருக்காது. பைபிள்ல மாதிரிலாம் என்ன இருக்காது, குர்ஆன்ல இருக்காது. அது தேவையும் இல்லை. இப்ப ஜெரி தாமஸ் விவாதம் பண்ணிருக்கோம். அவர் ஃபாதர் நேம் எனக்கு தெரியாது, ஏன் ஃபாதர் எனக்கு தெரியாது. அது தேவைப்படுறவங்க கேட்டா தெரிஞ்சுக்கிடுவாங்க. முகமது நபியுடைய ஃபாதர் நேம் ஒருத்தர் தெரியாட்டி அவர் முஸ்லீம் இல்லையா? அவருடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, இஸ்லாம் ஒரு மனிதன வாழ், அதுதான் பிரச்சனை. அப்பா யாரு, ஆத்தா யாரு இல்லங்கிறாங்க. எப்படி வாதம்னு பாருங்க. They're asking that the mention of parents of Prophet Muhammad is not mentioned in the Quran, and they're asking, they're telling that it is not Quran, it is not a divine revelation. It is not like the Bible which is talking about Ola, Oliba and their history, and there are a lot of contradictions in the generation. If you read, it is again a separate topic to get into the generation flaws in Bible. And even we are debating here, we do not know who is the father of Jerry, and Jerry does not know who is my father. So anyway, we are debating here, right? What is it related to? Is it related to the debate? So why do you expect that information to be in the Quran? அடுத்ததாக தொத்து நோய் இல்லைன்னு இதெல்லாம் ஒத்துக்கணுமா? இஸ்லாத்துல ப்ராஃபட் சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் ஏத்துக்கிறீங்களாங்கிறாங்க. தொற்று நோய் இல்லைன்னு சொன்னாங்கன்னா நீ அது சம்பந்தமா எல்லாத்தையும் தேடி பார்த்து என்ன செய்யணும், அதை வாதமா வைக்கணும். அந்த தொற்று நோய் இல்லைங்கிறது அது அந்த சொல்லு மாத்திரமும் சில அறிவிப்புகள்ல வருகிறது, கூடுதல் விவரத்தோடையும் வருகிறது. 5717 புகாரில எடுத்து பாத்தீங்கன்னா இந்த தொற்று நோய் இல்லை என்ற உடனே ஒருத்தர் கேள்வி கேட்பாரு. நாங்கள் சில நல்ல ஒட்டகங்கள், ஆரோக்கியமான ஒட்டகங்களை வச்சிருக்கிறோம், அதுல ஒரு நோய் பிடித்த ஒட்டகத்தை சேர்க்கிறோம், உடனே இந்த நோய் அதுக்கெல்லாம் வந்துருது, தொத்து நோய் வருது நாங்க பாக்குறோமே என்று நபியிடத்தில் என்ன செய்யறாங்க, ப்ராஃபட்டைய கேள்வி கேட்கறாங்க. அப்ப நபிகள் நான் என்ன சொல்றாங்கன்னா, அது சரிதான், அந்த இடத்துல நான் சொல்லல. ஃபமன் ஆதல் அவ்வள ஒட்டகத்துக்கு நான் ஒட்டியில, அதுக்கு எவன் அந்த தொற்று நோய் கொண்டு வந்தான்? அப்ப நோய் தொற்றுனாலதான் வருது, இறைவன் தான் உண்டாக்குறான் என்கிற நம்பிக்கைக்காக சொன்னதே தவிர, வந்துவிட்டால் தொத்தும். வர வச்சது யார்? ஃபர்ஸ்ட் வந்தது எது? முதல்ல அம்மை நோய் அதுவா உண்டானுச்சா, கடவுள் உண்டாக்குனாரா? முதல்ல ஒரு ஃபீவர் டே வைரஸ் கடவுள் உண்டாக்குனாரா, அதுவா வந்துச்சா? அதுதான் நபி சொன்ன விளக்கம். அந்த ஹதீஸ்ல 5717 அவங்களே விளக்கிட்டாங்க. In regarding the leprosy or any other disease which cannot be contagious, the thing is, when there was an incident in Bukhari 5717 when one of the companions came to Prophet and said that he showed 2 camels. The first camel, he said that the second camel is affected
of some disease, it is because of the contagious, the spread which it got from the first camel which has got ill first. So how come we cannot say that the disease cannot be contagious? Then the Prophet explained him. He educated him that he didn't deny that it cannot be contagious. He said it can be contagious, but you have to look into the first camel, how come that got ill? So he's trying to explain that it is Allah, it is God who causes it, or it is God who cures it. So it is a teaching of a teacher to a student. So in that context, he said like, he didn't deny it completely. அடுத்ததாக முகமதுக்கு இறை செய்தி வரும் பொழுது அவங்க அதாவது தற்கொலை செய்யலாம் நினைச்சாங்க, கவலைப்பட்டாங்க, வரக்காங்கிறவர்கிட்ட போனாங்க, அவர்கிட்ட போய் சொன்னாங்க என்றெல்லாம் எடுத்து வச்சாங்க. இதெல்லாம் இதுக்கு எதோ எடுத்து வைக்கிறாங்கன்னா, நோவாவுக்கு நூஹு நபிக்கு அருளியது போல உனக்கு அருள் இருக்கிறோம், அவங்களெல்லாம் இப்படிதான் வந்துச்சான்னு கேட்கறாங்க. ஒரு செய்தியை அவருக்கு மாதிரி உனக்கு அருள் இருக்கிறோம்னா அந்த செய்தி அதே மாதிரி இருக்குன்னு அர்த்தமே தவிர அது கொடுத்த ரியாக்ஷன்ல அதே மாதிரி இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஒருத்தர் பயப்படுவார், ஒருத்தர் கவலைப்படுவார், சாதாரண ஒருத்தர் எடுத்துக்கிடுவாரு. மேரி இடத்துல விருந்து அந்த தூதர் போய் நினைஞ்சாருன்னா அவர் பயந்தார்னு இருக்குது, உங்களுடைய பைபிள்ல இருக்குது. அப்ப மேரி எப்படி எடுத்துக்கொண்டாங்க? மரியம் இடத்துல லூக்காவுல 1:30-30 எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவதூதன் வந்தவன பயந்துருக்கிறாங்க. திடீர்னு ஒரு காட்சியை காணும் போது பயப்படுவாங்க, அதிர்ச்சி அடைவாங்க, ஒரு குழம்புவாங்க, பிறகு தெளிவு வரும். அது மாதிரி பிசாசினால் அவர் சோதிக்கப்பட்டது மாதிரியும் மேரி வந்த மாதிரி வந்திருக்காங்க. இதே மாதிரி எல்லாருக்கும் வரணும் அவசியம் கிடையாது. இது இறைத்து தன்மையை அளவே பாதிக்காது. உதாரணம் எதுக்கு வச்சுக்கிறேன், அவர் பிரியாணி போட்டு எனக்கு விருந்து கொடுத்தாரு, நான் இட்லி கொடுத்தேன்னா உங்களை மாதிரி நான் உபசரிச்சேங்கிறோம். இல்ல, அது பிரியாணி இட்லிங்க கூடாது, உபசரிப்பு ரெண்டு ஒன்று எடுத்துக்கொள்ளணும். இதெல்லாம் அது புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தை விளங்காது. குழப்பத்துக்கு காரணம் என்னன்னா, புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒரு மனிதன் பேசினால் எப்படி புரிந்து கொள்வோமோ, மனிதனுக்காக இறைவன் பேசுவதால் அந்த ஸ்டைல் தான் பேசுவார். மனிதனுக்கு தான் கடவுள் பேசுறார், இது விளங்கிக் கொள்ள வேண்டும். Regarding that the prophet got scared when the revelation was given to him, they compared it with Noah or any other prophet, that how come the other prophets didn't get scared, and just because that prophet Muhammad got scared, let the name of Yahweh, the only true name of God, upon which all the true prophets have called, be glorified forever and ever. உண்மையான ஒரே ஆண்டவருடைய நாமமும் எல்லா உண்மையான தீர்க்கதரிசிகளும் அழைத்ததான அந்த ஆண்டவராகிய யெகோவாவுடைய நாமம் மகிமைப்படுவதாக. From the morning, we have been hearing so-called answers to my question. இந்த காலை வேளையிலிருந்து என்னுடைய கேள்விகளுக்கு பதில் என்கிறதான பெயரிலே ஒரு சிலரை நாம் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். It is now time to examine those answers and analyze where this debate is going on. இந்த அவர்கள் சொன்ன பதில்களை நாம் பரிசோதித்து இந்த விவாதம் எதை நோக்கி எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டிய நிலையில வந்திருக்கிறோம். Yesterday I asked in the initial presentation, I raised many questions and I asked them to answer the questions if the Quran is complete and explain if it explains all everything in detail. நேற்று தினத்திலே என்னுடைய கேள்விகள் எழுப்பும் போது நான் கேட்டேன், குரான் எல்லாவற்றையும் முழுமையாய் உள்ளடக்கி இருக்கிறது என்று சொல்லி, அப்படி உள்ளடக்கி இருக்கிற குரானிலே இருந்து இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுங்கள் என்று நான் கேட்டேன். And I further quoted Surah chapter 53 verse 3 and 4 where it's very clearly said, he does not speak from his desire, that is Hazrat Muhammad does not speak from his desire, it is nothing except wahi revealed to him. சூரா 53வது அதிகாரத்தில் 3-4 வசனங்களிலிருந்து வசனங்களை குறிப்பிட்டு சொன்னேன். அவர் எதையும் தன்னுடைய விருப்பத்தின்படியாக பேசுவதில்லை, அவர் எதையெல்லாம் பேசுகிறாரோ அது அவருக்கு அறிவிக்கப்பட்ட வகியே அல்லாமல் வேறில்லை என்ற வசனத்தை குறிப்பிட்டு பேசினேன். They could not answer a single question from the Quran, they had to rely on the hadith. அவர்கள் அதிலிருந்து ஒரு கேள்விகளுக்கு கூட பதில் கொடுக்க முடியவில்லை. அத்தனை கேள்விகளுக்கும் அவர் ஹதீஸை சார்ந்திருக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். Not a single question they could answer from the Quran, everything they had to go to hadith. ஒரு கேள்விக்கு கூட அவர்கள் குர்ஆனிலிருந்து பதில் கொடுக்க முடியவில்லை, ஒவ்வொன்றுக்கும் ஹதீஸுக்கு போக வேண்டியிருந்தது. And I also raised a question about the circumcision because it is very clearly written in the Quran that those who change the design of that what Allah created, it is the Satan who does that. நான் மீண்டுமாக இந்த சுன்னத்தை பற்றியதான காரியத்தை கேட்டேன். அது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பரிபூர்ண வடிவத்தை மாற்றுகிற செயல் சாத்தானுடைய செயல் என்று குர்ஆனிலிருந்து ஆதாரம் காட்டி பேசினேன். And they haven't given an answer for that. I am still waiting for that the answer where it is explicitly commanded in the Islamic literature, where is it mentioned to do the circumcision, and if it is in the hadith, when the hadith contradicts the Quran, will you accept that hadith or not? I want to know that. குர்ஆனுடைய வசனங்கள் இறக்கப்பட்ட பிறகு நான் கேட்டேன், இந்த சுன்னத்தை நீங்க செய்யலாம் என்று சொல்லி எங்கே தெளிவாக குர்ஆன் வசனங்களோடு கூட அது முரண்படவில்லை என்று ஆதாரபூர்வமாக பதில் வந்திருக்கிறது என்று கேட்டேன். அதற்கும் அவர்கள் பதில் சொல்லவில்லை. குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்பாடாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாமே என்று கேட்டிருக்கிறோம். You see the problem now, they cannot completely depend upon the Quran because Quran does not have anything.
குரானை அவர்கள் முழுமையாய் சார்ந்திருக்க முடியாது, ஏனென்றால் குரானிலே எதுவும் இல்லை. They want to go to the hadith and they want to accept certain hadith even if it contradicts the Quran, hadith like the circumcision. அவர்களுக்கு சில காரியங்கள் குரானுக்கு முரணாக இருந்தாலும் கூட அந்த ஹதீஸை அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் ஆக வேண்டும், அந்த நிலையில் தான் இருக்கிறார்கள். But when I take the same hadith which they use, the Bukhari hadith, and prove that Hazrat Muhammad have never ever received the revelation from God, they want to deny the same hadith. You see the problem? அதே புகாரி ஹதீஸை எடுத்து அந்த புகாரி ஹதீஸிலிருந்து ஹஸரத் முகமது அவர்களுக்கு இறைவனிடத்திலிருந்து வெளிப்பாடு வரவில்லை என்று தான் சொல்லும்போது அந்த ஹதீஸை அவர்கள் மறுக்கிறார்கள். இப்ப அவர்கள் இருக்கிற பிரச்சனையை பார்க்கிறீர்களா? When they ask the question, it is said in the Job that the child born to the son, child born to the woman, can it be pure, and how can you consider Jesus as pure? அதற்கு பின்புதான் அவர்கள் கேட்டாங்க, ஸ்திரீல இடத்துல பிறக்கிறவங்க அசுத்தமுள்ளவனா இருக்கிறான், அப்படி இருக்கும்போது இயேசு எப்படி சுத்தமா இருப்பார் என்று அவர்கள் கேட்டார்கள். Don't you make that exception? அந்த விதிவிலக்கு நீங்கள் உங்களுக்கு செய்து கொள்ளுகிறதே என்று கேட்டார்கள். Yes sir, I make that exception because my Bible says makes that exception. அந்த விதிவிலக்கை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஏனென்றால் என்னுடைய வேதாகமம் அந்த விதிவிலக்கை ஆதரிக்கிறது, அதுக்கு விளக்கம் கொடுக்கிறது. In Luke chapter 1 verse 35 it is very clearly said, the holy one who is to be born. லூக்கா 1வது அதிகாரத்தில் 37 வசனங்களில் 38 வசனங்களில் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் மேலே நின்னும்போது பரிசுத்தமானது உன்னிலே பிறக்கும் என்று. It is there in the very scripture. அது அந்த பரிசுத்த வேதாகமத்திலே அந்த வசனம் இருக்கிறது. And I only need that scripture. எனக்கு அந்த வசனம் போதும். But your case is not like that. ஆனால் உங்களுடைய காரியம் அப்படி அல்ல. You want the hadith also, without hadith you are nothing. உங்களுக்கு ஹதீஸ் வேணும், ஹதீஸ் இல்லை என்றால் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. And you can neither accept hadith completely. உங்களுக்கு அந்த ஹதீஸையும் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். Now when the hadith contradicts Quran, in some cases they would accept it, in some cases they would reject it. ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுகிற வேளையில சில காரியங்களை ஏற்றுக்கொள்வார்கள், சிலரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். Now let me ask you, my friends, if let it not be, if you have a friend or if you have any known person who is under the magic spell, who is having insanity, will you ask that person, are you insane? நீங்கள் உங்களுக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், அவர் ஏதாவது சூனியம் செய்து விட்டார் அல்லது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறதான நேரத்தில் அவரிடத்துல போய் நீங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று நீங்கள் கேட்பீர்களா? And if that person says, will that person say, yes, I am insane? அந்த மனிதர் சொல்லுவாரா, ஆமாமா எனக்கு புத்தி கோளாறா இருக்குது அப்படின்னு அவர் சொல்லுவாரா? Or will you ask somebody who is close to him? நீங்க அவருக்கு நெருக்கமா இருக்கிறவங்களை பார்த்து நீங்க கேட்பீர்களா? If you ask somebody to close to him, you will have to ask, in this case you will have to ask Aisha. அவர்களுக்கு நெருக்கமா இருக்கிறதை பார்த்து நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னால் இந்த விஷயத்திலே நீங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்க வேண்டும். And from the same hadith which we have quoted, actually we have quoted from those narrators, and they are saying that Hazrat Muhammad was under the magic spell. Hazrat Muhammad is saying that he is not. அவர்கள் நெருக்கமாக இருந்த ஹஸரத் முகமது அவர்களுக்கு நெருக்கமாக இருந்ததான அந்த நெருங்கிய தோழர்களிடத்திலிருந்து தான் இந்த ஹதீஸ் காரியங்களை உங்களுக்கு எடுத்து சொன்னோம். You would, as a common sensical person, you will reject the Quran and accept the hadith because the hadith is actually the witness. நீங்கள் ஒரு சாதாரண அறிவோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால் குரானை நிராகரித்து ஹதீஸை ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள். ஏனென்று சொன்னால் இந்த குரானுக்கு முழுமையான சாட்சி ஹதீஸ் தான். And you see the problem in the circular argument. Here we are supposed to prove, here they are supposed to prove that Quran is the word of God, and they would reject any proof that contradicts that the Quran is the word of God. இங்க அவர்கள் குரான் இறைவனுடைய வார்த்தை என்பதை நிரூபிக்க வேண்டும். ஆனால் இங்கே அவர்கள் செய்கிற காரியம் என்ன? குரான் இறைவனுடைய வார்த்தை இல்லை என்று நிரூபிக்கிற ஆதாரங்களை அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். Because when they accept that Sahih Hadith, they have no other option except to reject Quran. அது சஹீஹ் ஹதீஸ் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும்போது குரானை அந்த சஹீஹ் ஹதீஸ் when they accept the Sahih Hadith, they have to reject the Quran. அவர்கள் சஹீஹ் ஹதீஸை ஏற்றுக்கொள்ளும் போது குரானை நிராகரிப்பதை தவிர அவர்களுக்கு வேறு வழியே கிடையாது. So what did they do? They rejected the proof. எனவே அவர்கள் செய்கிற காரியம் என்ன? ஆதாரத்தை நிராகரித்து விடுகிறார்கள். How you argue? This is a circular argument. இதுதான் நீங்கள் இத்தனை நேரங்களாக சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கிற விவாதம். Now they have also mentioned about Sayyid Muhammad, Hazrat Muhammad marrying his daughter-in-law. சையதை பற்றி தான் குறிப்பிட்டார்கள். அவர் ஹஸரத் முகமது தன்னுடைய மருமகளை திருமணம் செய்கிறதான அந்த காரியத்தை பற்றி பேசினார்கள். When did the revelation came that banning the adoption? இந்த தத்தெடுக்கிறது சுவீகரித்து வளர்ப்பதை அல்லாஹ் எப்பொழுது தடை செய்தார்? அந்த வகி எப்பொழுது இறங்கினது? When Hazrat Muhammad had the desire in his heart, was Zayd the adopted son or not? அந்த சையதுடைய மனைவி மேல ஹஸரத் முகமது அவர்களுக்கு ஆசை வந்ததுக்கு பிறகா அல்லது இல்லையா?
When Hazrat Muhammad had the desire for her, ஹஸ்ரத் முகமது அவர்களுக்கு அந்த பெண் மேலே விருப்பம் வந்தபோது was Zayd the adopted son or not? அந்த விருப்பம் வந்தபோது ஜயத் ஹஸ்ரத் முகமது அவர்களுடைய தத்தெடுக்கப்பட்ட சுவீகரிக்கப்பட்ட பிள்ளையாக இருந்தாரா இல்லையா? Tafsir of Ibn Kathir, இப்னு கத்தீருடைய தப்சீர் சொல்லுகிறது, it says in Surah chapter 33 verse 3 and 4, Tafsir of Ibn Kathir says, we used to call him Sayyid bin Muhammad. சூராவுடைய 33வது அதிகாரத்தின் 3-4 வசனங்களுக்காக இப்னு கதீருடைய தப்சீர்ல பார்க்கிறோம், நாங்கள் சையத் இப்னு கதீர் முகமது என்று கூப்பிடுவோம் என்று சொல்லுகிறது. Sayyid bin Muhammad, Sayyid the son of Muhammad. சையத் பின் முகமது என்றுதான் கூப்பிடுவோம், முகமது அவர்களுடைய மகன் சையத் என்றுதான் நாங்கள் கூப்பிடுவோம். இந்த வசனம் இறங்கும் வரையில் Was the desire for his daughter-in-law, were we misinterpreting it? நாங்கள் அவருடைய சையதுடைய மனைவின் மேல அவருக்கு ஆசை வந்தது என்று சொல்லுகிறதை நாங்கள் தவறாக அர்த்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோமா? Now, in order to justify that indefensible act, இந்த நிரூபிக்க முடியாததான இந்த ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த செயலை ஜஸ்டிஃபை பண்ணுவதற்காக, நியாயப்படுத்துவதற்காக, because even the pagan Arabs could not digest this fact. அங்க பேய் வணக்கத்தாருடையதான அந்த அரபு அல்லது பல தெய்வ கோட்பாட்டான அரபுகள் கூட இந்த ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருந்தார்கள். Any person who is left with an iota of moral sense in them, they cannot accept this. ஒரு நன்னறி சிந்தையுடையதான ஒரு சின்ன சிந்தையுள்ள ஒரு மனிதன் கூட இந்த ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருந்தார்கள். So rather than punishing Hazrat Muhammad, Allah changed the law. ஹஜரத் முகமது அவர்கள் இதை செய்ததற்காக அவரை தண்டிப்பதற்கு பதிலாக அல்லாஹ் இறை சட்டத்தையே மாற்றுகிறார். This is a very good way of evading justice. இதுதான் தீர்ப்பை தவிர்ப்பதற்கான ஒரு நல்ல வழி. I commit an error, நான் ஒரு தவறு செய்கிறேன், and when I am caught, if I have the power to change the law, I change the law. நான் கையும் களவுமா பிடிக்கப்பட்ட போது அந்த சட்டத்தை மாற்றுவதற்கு எனக்கு அதிகாரம் இருந்தால் நான் அதை மாற்றி விடுகிறேன். You see the problems? They will reject the magic, not because of anything, because of a circular argument. அவர்கள் அந்த சூனியத்தை மறுப்பார்கள். சூனியத்தை மறுப்பதற்கு காரணம் என்ன? இப்படி சுற்றி கொண்டிருக்கிற இந்த காரணங்களினாலே. Now we will go to the other issues as well as what they have raised. அவர்கள் எழுப்பின மற்ற காரியங்களுக்கு நாம் போவோம். They said about the slavery, they said you also have the same issue in the Bible. அடிமைத்தனத்தை பற்றி சொன்னாலும் அடிமைத்தனங்களை குறித்த காரியத்தை நீங்களும் உங்கள் பைபிளிலே வைத்திருக்கிறீர்கள். And I asked them a reference, they gave me a reference. அவர்களிடத்தில் நான் அதுக்கான விளக்கம் கேட்டேன், ரெஃபரன்ஸ் கேட்டேன், அதுக்கு அவர்கள் ரெஃபரன்ஸ் கொடுத்தார்கள். In Deuteronomy chapter 21 verse 10 to 14. உபாகமம் 21வது அதிகாரத்தின் 10 முதல் 14 வசனங்களை சொன்னார்கள். It says, when you go out to war against your enemies, and when you take somebody captive, and if you like them, நீ யுத்தத்துக்கு போகும்போது அந்த யுத்தத்திலே இருந்து அடிமைகளாய் சிலரை பிடித்துக் கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால், அவர்களை நீ விரும்புவீர்கள் என்று சொன்னால், and would take care for your wife, அவர்களை உங்களுடைய மனைவிகளாக எடுத்துக்கொண்டு, then you shall bring her to your house, அவளை உன்னுடைய வீட்டிற்கு கொண்டு வா, and she shall shave her head and trim her nails. அவள் தன்னுடைய தலையை சிரைத்து தன்னுடைய நகங்களை வெட்டிக் கொள்ளுவாள். And for 1 month she shall mourn. அவள் 1 மாத காலமாக அவள் her family, தன்னுடைய குடும்பத்தாருக்காக துக்கம் கொண்டாட வேண்டும். And then you can marry her as your wife. அதன் பின்பதாக அவளை நீ உன்னுடைய மனைவியாக திருமணம் செய்து கொள்ளலாம். And after you marry her, you cannot sell her again. அவளை நீ திருமணம் செய்து கொண்ட பிறகு நீ அவளை விலைக்கு விட்டுவிட முடியாது. Because you have humbled her. நீ அவளை ஏற்கனவே உனக்காக அதுக்கு படுத்திக் கொண்டிருக்கிறாய். Is it clear? I have just paraphrased, I have just read that portion. நான் அந்த வேதாகம வசனத்தை மாத்திரம் தான் உங்களுக்கு வாசித்திருக்கிறேன். Now, is it the same thing as what we read yesterday? இதுதான் நேற்று தினத்தில் நான் வாசித்த காரியங்களா? Sahih al-Bukhari, volume 3. சஹீஹ் புகாரியுடைய வால்யூம் 3 book number 34, hadith number 432. அதுல book number 34, hadith number 432 it's very clearly mentioned when they took the captives, they were interested in the prices, but they were interested also in having sex with them. அவர்கள் அடிமைகளாக பெண்களை பிடித்தபோது அவர்களுடைய விலையிலும் அவர்களுக்கு விருப்பம் இருந்தது, அவர்களோடு கூட உடலுறவு கொள்வதிலும் அவர்களுக்கு விருப்பம் இருந்தது. Not marriage, this is rape. இது திருமணம் இல்லை, இது கற்பழிப்பு. And after you rape that woman, you sell off that woman. அந்த பெண்களை நீ கற்பழித்த பிறகு அவர்களை விலைக்கு விட்டுவிடு. Bible does not allow that. ஆனால் வேதாகமம் அதை அனுமதிக்கவில்லை. There
there is no need for any explanation on both these passages. If you just read the passages, they are self-explanatory. Both the hadith is self-explanatory and the Bible is இந்த self-explanatory. இந்த ரெண்டு பகுதிகளுக்கும் உங்களுக்கு எந்த விதமான கூடுதல் விளக்கமும் தேவையில்லை. அது இருக்கிற வண்ணமாக நீங்கள் ஹதீஸிலும் அது இருக்கிற வண்ணமாக பைபிளிலும் வாசித்தாலே போதும் அதனுடைய விளக்கம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். And if you read it, you will clearly see that wife. இதை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு தெளிவாக தெரியும் மனைவி 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 என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். And then they came with the concubines explanation. அதற்கு பின்பு அவர்கள் மறுமனையாட்டிகளோடு கூட அந்த அந்த விளக்கத்தை கொண்டு வந்தார்கள். Is it like concubines explanation? இது மறுமனையாட்டிகளுக்குரிய விளக்கமா இது? And is it the concubine that actually you marry her, you have her and then you sell off her? இது நீங்க மறுமனையாட்டிகள் நீங்க அவளை வைத்துக் கொண்டு பின்னர் விட்டு விடுகிறது போலவா? And what if she's a married woman? அது திருமணமான பெண்ணா இருந்தால் அவள் என்ன? Come for a shock. Here is a shock. Even if she is a married woman, the Muslim man who takes her as a captive still can have sex with her. ஒரு திருமணமான பெண்ணை ஒரு இஸ்லாமியர்கள் அடிமைப்படுத்திக் கொண்டு வந்தாலும் கூட அந்த பெண்ணோடும் கூட அவர்கள் உடலுறவு வைத்துக் கொள்ளலாம். Is this defensible? இது நீங்க இது ஆதாரமா பேச முடியுமா? And then they quoted 1 Corinthians chapter 7 verse 37. அதுக்கப்புறம் அவர் 1 கொரிந்தியர் 7:36 பேசினார்கள். Last time itself I had explained it. அந்த கடந்த முறை நான் அவர்களுக்கு விளக்கம் கொடுத்தேன். Probably they must have, I am to give them a benefit of doubt. நான் அவர்களுடைய சந்தேகத்துக்கான விளக்கத்தை சொல்லுகிறேன். Probably they were confused when it says that, or probably they have read some other translation, or they were confused when it says his virgin. அங்கே அவளுடைய கன்னிகை என்று சொல்லி பார்ப்பதனாலே அவர்கள் குழப்பம் அடைந்திருக்கிறார்கள். His virgin can be used for the woman who is betrothed to you also. அவளுடைய கன்னிகை என்று சொல்லுவது அவளுக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகையை குறிக்கிறதாக இருக்கிறது. Gospel of Matthew chapter number 1, மத்தேயு சுவிசேஷத்தின் முதல் அதிகாரத்திலே when Mary was betrothed to Joseph, it is said his virgin. மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் போது அவளுக்கு நியமிக்கப்பட்டவள் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். And overall you cannot pick up one verse of the Bible and put it in what interpretation you want. அதனால பைபிள்ல இருக்கிற ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு உங்களுடைய விளக்கத்தை நீங்கள் அதற்கு கொடுக்க முடியாது. It has to be explained in the overall context of the Bible. அந்த பைபிளின் முழு அமைப்பிலேயே அந்த வசனத்தை நீங்கள் விளக்க வேண்டும். And then they went to Onan in Genesis. பிறகு அவர்கள் ஆதியாகமத்தில் இருக்கிற ஓனானுக்கு சென்றார்கள். Onan married his sister-in-law after his brother died. ஓனான் தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை மணந்து கொண்டான். அவன் தன் சகோதரன் மரித்த பிறகுதான் மணந்து கொண்டான். Not when the brother was alive. அந்த சகோதரன் உயிரோடு இருக்கும்போது அவன் தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை மணக்கவில்லை. According to the Holy Bible, when we are dead, the marriage is annulled. வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம் சகோதரன் மரித்த பிறகு அவனுடைய மனைவியை அவன் சகோதரன் மணந்து கொள்வது அனுமதிக்கப்பட்டிருந்தது. And just because it is recorded that Onan did like that, it is not that we all have to do like that. ஓனான் செய்த காரியம் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருப்பதனாலே நீங்களும் நாம் யாவரும் அதை செய்ய வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. Last time itself I have explained them that there is a difference between description and prescription. அங்கே நான் கடந்த முறையில் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் விவரணமாக சொல்லப்படுகிற காரியங்களும் அறிவுரையாக சொல்லப்படுகிற காரியங்களுக்கும் இடையே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. I think they haven't understood it. அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. விளக்கமாக சொல்லப்படுகிற விவரணம் என்ன அறிவுரை என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். To make them understand, I am going to quote a Bukhari hadith. அவர்கள் புரிந்து கொள்வதற்காக நான் ஒரு புகாரி ஹதீஸை குறிப்பிட விரும்புகிறேன். Bukhari volume 1, புகாரி வால்யூம் 1, book number 4, புத்தகம் 4, hadith number 174. It says that the dogs used to enter into the mosque and urinate in the mosque at the time of Hazrat Muhammad. அந்த 174 பார்க்கிறோம் நாய்கள் ஹஜரத் முகமதுடைய காலத்திலே மசூதிக்குள்ளாக போய் அது சிறுநீர் கழிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். Just because it is recorded that dogs used to go and urinate in the mosque, will it become that dogs should go to the mosque and should urinate in the mosque? அப்படி அங்கே பதிவு செய்திருக்கப்பட்டிருக்கிறதுனால இது இப்படி அர்த்தமாகுமா நீங்களும் மசூதிக்கு போய் அங்க வந்து சிறுநீர் கழிங்கள் என்று சொல்லி அர்த்தமாகுமா? It is given for a different explanation. இது கொடுக்கப்பட்டிருக்கிற விவரம் என்ன? இது ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கம். That is not my explanation. I don't want to use that logic. அந்த விதமான லாஜிக்கையும் அந்த விளக்கத்தையும் நான் உங்களுக்கு உபயோகப்படுத்த விரும்பவில்லை. But that is your logic. ஆனால் அது உங்களுடைய லாஜிக்காக இருக்கிறது. Now they have quoted some verses from the Leviticus. சகோதரர்களே, இப்ப ஜெரி தாமஸ் அவர்கள் சில வாதங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த வாதங்கள்ல நம்ம கேட்டதுக்கு பதிலுங்கிற அடிப்படையில் இப்ப கேட்டதுக்கு பதில் சொல்லி இருக்கிறாங்க. சிலதுக்கு நேத்து கேட்டதுக்கு ஒண்ணுக்குமே பதில் வரல. அதுல என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த சுண்ணத்துக்கு சொன்னோம் இல்லையா, விதிவிலக்குன்னு சொன்னோம். விதிவிலக்குக்கு என்ன சொல்றாங்கன்னா, இயேசு ஸ்திரீ இனத்திலே பிறந்தவர் பரிசுத்தமா இருப்பது எப்படின்னு இருக்குது.
அதுக்கு இயேசுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுக்குறீங்களே அப்படின்னு சொன்னா, அது விதிவிலக்கு எங்க பைபிள்ல இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்க பைபிள்ல விதிவிலக்கு இருக்குதே, இயேசுக்கு முந்திய அந்த விதிவிலக்கு கொடுத்தாச்சா, இயேசு இறந்த பிறகு எழுதின புஸ்தகத்தில் முன்னாடி கொடுக்கணும். யோவான்ங்கிறது பின்னாடி எழுதிக்கிட்டாரு. அப்ப விதிவிலக்கு கொடுப்பதாக இருந்தால் நீங்க சொன்னதுலயே ஆயிட்டாருன்னு சொல்லி நீங்க எல்லாம் நம்பிக்கை கொண்ட பிறகு என்ன செய்றீங்க, விதிவிலக்கு கொடுக்குறீங்க. ஆகா, இவர் ஸ்திரீ அசுத்தமானவரா இருக்கிறாரு, எப்படி இது நீக்கிறது அப்படின்னு தான் இருக்கு. வேதத்தில் இருக்கு. சரி, நீங்க சொல்ற வேதத்தில் இருக்குது. எப்படி இருக்கிறது? இயேசுக்கு முந்தி சொல்லப்படும், இயேசுக்கு தவிரண்டு வரணும், இயேசு காலத்திலே குறைந்தபட்சம் வரணும். அப்ப அந்த மாதிரியாக உங்களுடைய பதில் அமையலைங்கிறத விளங்கி கொள்ளணும். அடுத்து என்னன்னு கேட்டா, தேவன் பொல்லாங்கினால் சோதிப்பது இல்லை அப்படின்றது உங்களுடைய யாக்கோபுல 1:13 இருக்கிறது. ஆனா இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்டார் என்று மத்தேயு 4:5 லூக்கா 4:8 இருக்கிறது. அப்ப பிசாசினால சோதிக்கப்படுறது தேவனால் உள்ள சோதனை இல்ல, அவர் நல்லாள் இல்ல என்று தெளிவாக விதிவிலக்கு கொடுக்க முடியாது. இவருக்கு இவரும் ஸ்திரீயிடத்துல பிறந்தவர் அசுத்தமானவர் தான் என்பதை ப்ரூவ் பண்ற விதமாக பிசாசினால் சோதிக்கப்படுதுன்னு உங்க வேதாகமம் சொல்லுகிறது. அதையும் நான் அதுக்கு பதிலாக சொல்லிக் கொள்றேன். அடுத்து சொல்லுங்க. Dear brothers, in the name of explanation to the answers whatever we gave, the brother Jerry just touched on the question whatever we raised today, and we also want the answers for the questions what all we have been raising since yesterday. For the circumcision, the explanation we gave, he raised an allegation in that saying that when you mean an exception, it should also be mentioned in the Quran. And for that, he is giving us a correlation from the Bible which is not all related. If you see this correlation, only you will understand the way how he has understood exception as. He is quoting a verse from Gospel of John. Gospel of John, everybody is aware that it was written after Jesus. It was not written during the time of Jesus. So he is quoting a verse from that and saying that, so he is accepted. So we are asking you to show a verse either during the time of Jesus or which was written before Jesus to show an exception that Jesus is an exception for that one. So that is one thing pending only. And similarly, in Bible, if you read Jacob 1:13, it is mentioned that the good people will not be under the influence of Satan. But in Matthew chapter 4 verse 5 and Luke chapter 4 verse 8, you believe that Jesus was under the influence of Satan. Jesus was testified by Satan. So all these seem to be tested by Satan. All these seem to be like a contradiction for us. அடுத்து முகமது நபிக்கு சூனியம் வைக்கப்பட்டதை சொல்றோம்னு சொல்லிட்டு அவரே கேட்கிறாரு, எனக்கு சூனியம் வைத்திருக்கிறார்கள், உங்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கான்னு ஆயிஷா கேட்கிறாங்க. இப்படி யாராவது கேட்பாங்களா? ஆமாண்டவர் சொல்றாரு, இப்படி யாராவது சொல்லுவாங்களாங்கிறாரு. அது செய்தியே தவறுங்கிற சொன்னாங்க. அந்த மாதிரி சொல்றிய சம்பவமே தான் இல்லங்கிறமே. குரானுக்கு மாற்றமா இருந்தா அந்த சம்பவமே நடக்கல. ஆயிஷா சொல்றாங்கல்ல, ஆயிஷா நம்மள்ட்ட சொல்றாங்க. ஆயிஷா சொன்னதாக ஒருவர் சொல்லுவார், அந்த ஒருவர் சொன்னதாக இன்னொருவர் சொல்லுவார், அந்த ஒருவர் சொன்னதாக இப்படித்தான் ஹதீஸ் புக்ல எழுதப்பட்டிருக்கும். அதுல ஆயிஷா சொல்லாமையும் ஆயிஷா பேர ஒருத்தர் சொல்ல முடியும். குரானுக்கு மாற்றமா இருக்கிற காரணத்தினால் யாரோ ஒரு ராங்கான ஒரு ஆளு, தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஆளு, ஏதோ ஒரு ஆள் நுழைந்திருக்கிறார்கள். ஆயிஷா நுழைச்சாங்கன்னு சொல்லல. ஆயிஷாவே நம்ம கிட்ட சொன்னா தான் போய் ஆயிஷாட்ட கேட்கலாம், எப்படி நீங்க குரானுக்கு மாத்தமா சொல்றீங்கன்னு. ஆயிஷா சொன்னதாக ஒருத்தர் சொல்லி, அவர் சொன்னதாக இன்னொருத்தர் சொல்லி, அவர் சொன்னதாக இன்னொருத்தர் சொல்லி, அப்படித்தான் ஹதீஸ் புக்ல இருக்கிறது என்பதை நீங்க என்ன செய்யல, கவனிக்கல. அதை சொல்லிக்கிறேன். அடுத்து முகமது ஜெயிது முகமதுடைய மகன் என்று அழைக்கத்தான் பட்டாரு, இல்லைன்றது அழைக்கத்தான் பட்டாரு. அதை மாத்துறதுக்கு தான் இஸ்லாத்துல அந்த சட்டம் வருகிறது. அவர் வாழக்கூடிய காலத்துல வந்துருச்சு. அது கல்யாணம் பண்ணும்போது அது அந்த சட்டம் இல்லை. சட்டத்தை மாத்தி விட்டு தான் திருமணம் செய்கிறார். அவ்வளவுதான் நீங்க பார்க்க வேண்டி இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆசைப்பட்டாரு, விரும்பினார் என்றெல்லாம் சொல்வீர்களே, ஆனால் அது ஆத்தன்டிக்கான நூல்ல இருந்து காட்ட வேண்டும். முகமது நபி அந்த பெண் ஆசைப்பட்டு இந்த மாதிரி செஞ்சாங்கன்னு சொன்னா நீங்க ஆத்தன்டிக்கான நூல்கள்ல இருந்து அதை எடுத்து காட்ட வேண்டும். அது கட்டுக்கதைகள்ல தான் நீங்கள் அது மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்ததாக அந்த இது சொன்னோம் இல்லையா, ஓனான் விஷயத்தை சொல்றாரு. ஓனான்ல விஷயத்துல திருமணம் செய்யறத பத்தி தான் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாரு. திருமணம் செய்யறத பத்தி சொல்லல. ஏன்னு கேட்டா, நீ உன் அண்ணன் பொண்டாட்டியோட சேர்ந்து அவனுக்கு புள்ள பெத்து கொடுன்னு இருக்குது. திருமணம் செஞ்சு பார்த்தா ஏன் புள்ளது, நான் திருமணம் செய்து பார்த்தால் ஏன் புள்ள, அவன் செத்து போயிட்டான், நீ போய் அவள்கிட்ட சேர்ந்து அவனுக்கு வாரிசு பெத்து கொடுன்னு இருக்கிறது. இது உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா? அவன் பொண்டாட்ட பெற பிள்ளை இன்னொருத்த பிள்ளை ஆகுமா? அதை வலிந்து என்ன செய்யறாங்க, அதை நியாயப்படுத்துறார்கள். அதே மாதிரி பவுல் பெத்த மகளை கல்யாணம் பண்ண சொன்னார்னு சொன்னோம். அப்படியே கிடையாது அப்படிங்கிறாங்க. இந்த பாருங்க, அது மொழி ஒரு தெளிவா இருக்கு. நான் தமிழ்ல உள்ளது அப்படி படிக்கிறேன். ஆகிலும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னிகை பருவம், புத்திரியின் கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதி அல்லவென்றும், அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்று நினைத்தால் அது அவன் தன் மனதின்படி செய்ய கடவன், அது பாவம் அல்ல, விவாகம் பண்ணட்டும், அவனே பண்ணிக்கட்டும் இருக்கு. புத்திரின்னு தான் இருக்கு. 3 கொரிந்தியர்ல
முதலாம் குருந்தியர்ல அது இருக்கிறது, நான் எடுத்து காட்டினேன். அவர் சொன்னது அவர் வலிந்து என்ன செய்கிறார், அதை மறுக்கிறார். சொல்லுங்க. So next question was on the magical spell. He's asking us, so what about the narrations of Aisha? Aisha, are you accepting it or not? He's telling you'll have to ask the person who was under the influence. See, we are not saying that we are rejecting this news because this news happened and it is against Quran. We are saying such an incident never happened only. Why are you worried about the who told it? And moreover, did Aisha tell us it is through a chain of narrations? So since it is this statement itself, since the context of this hadith is against the Quranic teachings, we are denying this and we assume that somebody in this chain of narration would have misunderstood, or they wantedly, they would have deliberately they have made this mistake. That is the reason we are denying it, and not because it is against the Quran. It is only because it is against the Quran, number one. Apart from that, though Aisha narrated it, we doubt that there is a problem with the chain of narrations. And also with Zaid bin, he is quoting an evidence that Zaid was called as Zaid bin Muhammad. Yes, we did say that. Zaid was known like the son of Muhammad until then, until the law was changed. When the law was changed, is what the question. Did he marry before the law was changed, or did he marry after that? And he's telling that Prophet Muhammad had a desire. We wanted you to show an evidence from the Quran, from the authentic sources of Prophet Muhammad, to show that whether this evidence is present, whether Prophet Muhammad decided to whether he had that desire in his mind. You should show from the evident proof. And also about Onan, you are telling it is a marriage. It is not a marriage in case of Onan. Onan, if you say, the word clearly says that go unto your brother's wife and get him a hair. So if Onan is married, if Onan is married, the son, the child, whatever is born is Onan's son. But the verse clearly says, for your brother. For your brother, you go and have sex with your sister-in-law and get him a child. So this is also, blatantly they are trying to hide this one. அடுத்ததாக அடிமை பெண் சம்பந்தமா சொன்னோம் இல்லையா, எத்தனை 2 அமர்வுல சொல்லியிருக்கேன் ஆதாரம். அடிமை பெண் சம்பந்தமா பைபிள்ல 2 அமர்வுகள்ல இவ்வளவு இடங்கள்ல இருக்குங்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவர் என்ன செய்யறாரு, அதுல மட்டும் இந்த மனைவிங்கிற வார்த்தை வரதான். அனைத்துக்கும் சொல்லணும். அடிமை பெண் சம்பந்தமா நான் சொன்ன அனைத்துக்கும் நீங்க பதில் சொல்ல வேண்டும். அதுல என்ன செய்யறாருன்னா, ஒரு வசனத்தை காட்டி அதுல பாருங்க, அவளை வீட்டுக்களை, அதாவது அவளை விவாகம் பண்ண விரும்பி அவளை உன் வீட்டிற்குள் அழைத்துக் கொண்டு போவாயானால் அவள் தலையை சிரைத்து நகங்களை களைந்து சிறையிருப்பின் வஸ்திரத்தை நீக்கி வீட்டிலிருந்து 1 மாதம் மட்டும் தகப்பனையும் தாயும் நினைத்து துக்கம் கொண்டாட கடவுள். அதன் பின்பு அவளோடு சேர்ந்து அவளுக்கு புருஷனாயிரி அவள் மனைவியாயிருப்பாள் இருக்குது. இது கல்யாணம் பண்றதான் சொல்லுது, அடிமை சொல்லலன்றாங்க. சரி, அடுத்த வசனம் என்ன இருக்கு, அதுக்கு பிந்தி படிக்கணுமா இல்லையா? அவள் மேல் உனக்கு பிரியம் இல்லாமல் போனால் பணத்திற்கு விற்காமல் தன்னை இஷ்டப்படி போய்விடலாம். நீ அவளை தாழ்மைப்படுத்தியதனால, அதாவது நீ அவர்கிட்ட சேர்ந்துட்ட காரணத்தினால சும்மா விட்டுருங்கிறாங்க. இப்போ மனைவி வீட்டை போய் நடப்பாங்களா? இப்ப நடக்குன்னு உங்கள்ட்ட இருக்குதா? தள்ள முடியுமா மனைவிய? அது பேருக்கு மனைவி யூஸ் பண்ணப்பட்டிருக்கே தவிர அவளை அனுபவிச்சுட்டு விட்டுரு, ஓசியா கூட அனுப்பி விட்டுரு, காசுக்கு வித்துறாது. அதான் கண்டிஷன். காசுக்கு வித்துறக்கூடாது, ஃப்ரீயா அனுப்பி விட்டுறணும். ஏன், நீ அனுபவிச்சுட்டீங்கள. இப்படித்தான் பின்ன அடுத்த வருஷம் சேர்த்து படிச்சீங்கன்னா அது என்ன வரும்னு உங்களுக்கு விளங்கும். Similarly, we said about the Paul's order to marry the own daughter. It is mentioned in 1 Corinthians chapter 7 verse 36. He's telling there's some problem with the translation. We can give him a proof as to what it is translated in Tamil. And when we said about, Bible is allowing to marry the slave, allowing to have sex with the slave girls, he said it is wife. It is mentioned as wife. And if it is wife, why should these verses be mentioned? That after you marry her, and if you don't like her, you can send her off. And don't sell her. That is the only condition posed here. If it is a wife, why this condition is mentioned? Whereas in other verses in the Bible, you will find that divorce is prohibited. When divorce is prohibited, and if you are allowed to, send out the woman who was beautiful. When brother Jerry read that one, he just hit the word beautiful. Why are you hiding it? Just read the way how it is in Bible. அடுத்ததாக 23வது அத்தியாயத்துல 34 வசனத்துல 3-4 வசனத்துல அவர் மனோவிச்சைப்படி பேசுவதில்லை, பேசுவதெல்லாம் வஹி என்று இருக்கிறது. அவர் பேசின எல்லாமே வஹி என்று, அது ஏன் குர்ஆன்ல இல்லங்கிறாரு. அதுல என்ன சொல்லப்படுது, அவர் பேசுறதெல்லாம் வஹின்னா குர்ஆன்ல இல்லாம பேசினாலும் அது வஹி தான். குர்ஆனை கொண்டு பேசினால் வஹி தான், குர்ஆன் இல்லாம பேசினால் நான் தான் அறிவிச்சு கொடுத்து அவர் பேசுறாரு. அவர் கொடுத்த விளக்கம் எல்லாம் நான் சொன்ன விளக்கம் தான் இதுல இருக்கா இல்லையா? அதுக்கு அவருக்கு எதிரான ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு சார்பானதா மாத்த பார்க்கிறார். தெளிவாக குர்ஆனுக்கு அவர்தான் விளக்கம் சொல்வார் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அப்ப தொழுகை சொல்லி குர்ஆன்ல கட்டளை இருக்கிறது, அவர் தொழுது காட்டினாரு, அதுவும் வஹி, அதுவும் இறைவனிடமிருந்து வந்தது என்று அழகா குர்ஆன் அனைத்தையும் விளக்கி விட்டது என்பதை அந்த வசனம் நிரூபிக்கிறது. Brother Jerry himself agreed that Quran explained everything in detail because he read the verse from Quran that whatever Prophet Muhammad says is because of wahi.
So he believed that whatever he spoke, whatever he did is all because of wahi. So now that is what we are telling as an explanation to the verses in the Quran about prayer and zakat and whatever rules you take in the Quran. Everything is explained by Prophet Muhammad. In fact, he did a demonstration of salat. So Quran is complete. So he gave us a proof now. அடுத்ததாக அந்த அரபுகள் அவர் வந்து அந்த வளர்ப்பு மகனுடைய மகளை வந்து அவர் டைவர்ஸ் பண்ண பிறகு திருமணம் செய்து டைவர்ஸுக்கு பிறகு தான் திருமணம் பண்றாரு. டைவர்ஸுக்கு பிறகு திருமணம் செய்து கொண்டாரு. இது அந்த அரபுகளால் ஜீரணிக்க முடியல, பயங்கரமான எதிர்ப்புகள் வந்துங்கிறாரு. அதுக்கு பிறகுதான் இஸ்லாம் நல்லா வளர்ந்து அரபுகள் பூரா முஸ்லீம் ஆயிட்டாங்க. இவர் சொல்ற நடந்திருந்தா என்ன செஞ்சிருக்கணும், அதோட இஸ்லாம் இல்லாம போயிருக்கணும். இந்த மாதிரி மர்மூல கல்யாணம் விட்டு போப்பான்னு போயிருக்கணும். ஒரு ஆளாவது அவரோட இருந்த ஒரு ஆளும் வெளியே போகவில்லை. அரபுகளுக்கு இது பைத்தியகாரத்தனத்தை சட்டத்தை மாத்த வந்துட்டாரு. இது ஒரு லூஸ்தனமான சட்டம், வளர்ப்பு மகங்கிறது லூஸ்தனம், நல்ல வழிக்கு இவர் மாத்தினாரு என்று அந்த அரபுகள் எடுத்துக்கொண்ட காரணத்தினால்தான் அனைவரும் இஸ்லாம் ஆனார்களா, யாராவது போய்விட்டார்களா? டைஜஸ்ட் பண்ண விடிகளை வந்து நீ கற்பனையா சொல்றீங்க, டைஜஸ்ட் மட்டும் பண்ண முடியாம ஏத்துக்கொள்ளவெல்லாம் செஞ்சாங்க. And Brother Jerry told that Arabs were not able to digest the incident that Prophet Muhammad married Zainab. So he is telling that since it was not in the practice, looking at it, they were all upset. They are not upset. Only after this incident, Islam grew like anything, and many people, many Arabs, embraced Islam. And they understood. They clearly understood that whatever they have been following is all illogical. The misconception was broken by Islam that your adopted son cannot be treated like your own son. So this is the biggest proof that, they believe that this is revealed by God, and it broke the misconception what they had. அடுத்ததாக தேனை முகமதுக்கு அதிகாரம் கிடையாது, அவர் தேனை ஹராம்ங்கிறாரு, அது குர்ஆன்ல அனுமதிக்கப்பட்டிருக்குது, அப்ப இறைவன் கண்டிக்கிறாரு என்று ஒரு வசனத்தை நினைஞ்சாங்க எடுத்து காட்டினாங்க. அதுல என்ன இருக்குன்னா, நபியே லிமத்து ஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக்க, அல்லாஹ் உனக்கு அனுமதித்ததை நீ ஏன் ஹராமாக்கி கொண்டாய்? ஹராம ஆக்கல, அவருக்கு ஆக்கி கொண்டார். இது கூடாது என்று சட்டம் போடல. முகமது நபி என்ன செய்யறாருன்னா, நான் தேன் சாப்பிட மாட்டேன் இப்படி சொன்னார். இப்படி எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. இறைவன் அனுமதிச்சது ஆடு சாப்பிட இறைவன் சொல்றாரு, நான் சாப்பிட மாட்டேன் எடுக்க அனுமதி இருக்கிறது. முகமதுக்கு அனுமதி இல்ல. நீ தூதரா இருக்கிற, நீ வந்து நான் அனுமதிச்சதை நீ மறுத்த என்று சொன்னால் அது சட்டமாகிவிடும். அதுதான் கண்டிச்சாங்களே தவிர முகமதுக்கு அந்த அதிகாரம் இல்லைங்கிறது கிடையாது. குர்ஆன்ல 757 கெட்டதை இவர் ஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், கெட்ட விஷயங்களை முகமது ஹராமாக்குகிற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். 759 அவர் தடுத்ததை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் குர்ஆன்ல இருக்கிறது. அது மாதிரி 9:29 நபியும் அல்லாவும் எதையெல்லாம் ஹராமாக்குகிறார்களோ அதையெல்லாம் ஹராமாக கொள்ள வேண்டும். இப்படி குர்ஆன் தெளிவாக முகமது நபி சொல்வதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் ஹராம்னா ஹராம் தான் என்று சொல்லி இருக்கிறதுனால இவங்க அந்த தேன் விஷயம் ஒரு ஆதாரமா நிக்காது. The next one, the honey, regarding the honey matter, they said that the Prophet said honey is prohibited, and he told the people, it is not like that, it's a misconception on the Quran. You have to read it properly. It is because that, and one circumstances, a prophet had to, he himself prohibited it. And that's the reason Allah said it is not a right that you can change anything. Whatever I have made halal for you, you cannot make it haram. He said whatever is I have made allowed for you, you cannot forbid it. That's what Allah revealed. And that's present in the chapter 66 verse 1. And moreover, Allah subhanahu wa ta'ala has also told the followers, to us all the people, that whatever our prophet enjoins us to do, we have to do it. And whatever he stops us from doing, then we have to refrain from it. It is mentioned in chapter 7 verse 157, he will enjoin on them that what is right and forbid them for that what is wrong. So he'll make lawful for them all good things and prohibit for them all the foul, meaning the wrong things. And further, if you read in chapter 7 verse 59, refrain from whatever the prophet forbids you. And there are so many several proofs from the Quran that you follow whatever Allah and the Rasul tells you, and refrain from whatever they forbid you. அடுத்ததாக வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமாக ஒரு கேள்வியை கேட்டாங்க. அது வந்து முரண்பாடா இருக்குது, குர்ஆன் வந்து பொருந்தாதுன்னு பிஜே எழுதிட்டாரு, அவர் விளக்கத்தில் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பொருந்தாத கணக்கு தப்பு, இறைவன் கணக்கு தப்பு அப்படின்னு சொன்னாரு. அது சொல்லும் போதே பாருங்க, அதுல அவங்க வந்து பேச்சுல தான் ஹஜரத் முகமது சும்மா சொல்லிக்கிறது, அது அவன் அறியாம விஷம் இருக்கிறான். 111 நம்பர் குறிப்பிருக்கான், நாமமா அதுக்கு பேரு 111 நம்பர் நாமமா. இதெல்லாம் ஒரு என்ன ஒரு கசப்பு வெறுப்பு இருந்தா இது வரும். அவர் சொல்றார் 111 நம்பர் 111வது விளக்கம் இருக்கிறது. சரி சரி 111 நம்பர் விளக்கம்ங்கிறோம்ல, அந்த 111 இந்துக்கள் போற நாம மாதிரி இருக்குதான், நாமம் போட்டிருக்காங்க போற போக்குல சொல்றாரு. அப்படின்னா என்ன இருக்கு உள்ளுக்குள்ள? வாதம் செய்யற விட வெறுப்பும் கசப்பும் வைத்துக் கொண்டு பார்க்கிறார்கள். இதுல வாதம் இது ஒரு சொல்லலாமா? சரி வருவோம்.
111 நம்பர் குறிப்பில் நம்ம எழுதியிருக்கிறோம். அதுல என்ன வருது குர்ஆன்ல கேட்டா, ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பங்கு கிடைக்கும் என்பதை குர்ஆன் சொல்லுது. தாய்க்கு இவ்வளவு பெர்சன்டேஜ்ல, அதாவது சொத்தில் 6ல் 1, 8ல் 1, 4ல் 1, 3ல் 1, 3ல் 2, பாதி, மீதி உள்ளதான் எடுத்துக்கொள்வது என்கிற கணக்குல யார் யாருக்கு என்னென்ன பாகம் கிடைக்கும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. பாகம் தான் கிடைக்கும், கணக்கு கூட்டிலாம் சொல்லவில்லை. யார் யாருக்கு என்னென்ன பாகம் கிடைக்கும். தாய்க்கு இவ்வளவு 6ல் 1, தகப்பனுக்கு 6ல் 1, மகளா இருந்தால் பாதி, 2 மகளா இருந்தால் 3ல் 2, கணவனா இருந்தால் புள்ளை இருந்தால் 4ல் 1, புள்ளை இல்லாட்டி 8ல் 1, இப்படிங்கிற 4ல் 1 கணக்கு இருக்கிறது. மனைவிக்கு அது மாதிரி இருக்கிறது. இந்த சொத்து கணக்கை சொல்லும் பொழுது இதுல இந்தபடி எல்லா கணக்கும் டேலி ஆகும். இந்த 6ல் 1 கொடுங்க, 4ல் 1 கொடுங்க, ஆயிரக்கணக்கான கணக்குகள் ஒரு மணி. Dear brothers, so another question they raised is on the calculation what is done, when you are distributing the wealth. So for the heredity, for the heirs, when you are distributing the wealth, what is the calculation? They put a slide saying that, see, look at this, the calculation is going wrong. Allah is not teaching any calculation there. He's not giving you the, the amount. He's not giving you the figure out there. He's just telling what is the amount of share you will have. He's not giving a, particular figure and saying that you stick to this figure. He's just giving, say, 3/4 is for you, 1/4 is for you. He's just giving that share details. And when they are putting it only, whenever they are using the word, they simply say that Hazrat Muhammad, as if they are, they are very close friends of Muslims. But look at the way how they are presenting. When they are presenting only, they are making fun of it. The number 111 seems to be like, odd for them. So they are making fun out of it. So this is the reality. And what is mentioned, this calculation,